Good morning students. Today we are going to learn theorem 19.2. Suppose the topology on each space X alpha is given by a basis B alpha. The collection of all sets of the form product B alpha, where B alpha it belongs to script B alpha, for each alpha will serve as the basis for the box topology on product X alpha. Next, the collection of all sets of the same form, where B alpha belongs to script B alpha, for infinitely many indices alpha and B alpha equal to X alpha for each alpha, will serve as a basis for the box topology on product X alpha. Next, the collection of all sets of the form, where B alpha belongs to script B alpha, for infinitely many indices alpha and B alpha equal to X alpha, for all the remaining indices, will serve as a basis for the product topology product X alpha. ஓகேவா? ஸோ இவ்வளவு நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் டோபாலஜிக்கு பாக்ஸ் டோபாலஜிக்கு இது உள்ளது பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உனக்கு லெட்டு ப்ரூஃப் பாரு. லெட் ஸ்கிரிப்ட் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பி ஈக்குவல் டு ப்ராடக்ட் பி ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த பி ஆல்ஃபா எங்கே இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபாவில் இருக்குது. ஸ்கிரிப்ட் பி ஆல்ஃபான்னா தட் இஸ் எ பேசிஸ். ஓகேவா? பேசிஸ் ஃபார் ஈச் ஆல்ஃபா. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டு ப்ரூவ் த ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ் ஃபார் த பாக்ஸ் டோபாலஜி அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது எது, ப்ராடக்ட் டோபாலஜிலேருந்து பாக்ஸ் டோபாலஜின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் டு ப்ரூவ் தட் இஃப் யூ ஈக்குவல் டு ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா. இதை நம்ம இதுக்கு பதிலாக இதை என்ன பண்ண இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணால் போதும். ஸோ தென் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, தேர் எக்ஸிஸ் ஸ்கிரிப்ட் பி பிலாங்ஸ் டு capital B belongs to script B such that X belongs to B, capital B, it is a subset of U அப்படின்னு எடுத்துக்கணும். U வந்து ஓப்பன். ஓகேவா? லெட் U ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் U ஆல்ஃபான்னு எடுக்கிறோம், வேர் U ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இட் பிலாங்ஸ் டு எதில் இருக்கும்னா ப்ராடக்ட் U ஆல்ஃபாவில் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் எக்ஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு U ஆல்ஃபாவில் இருக்குது ஃபார் ஆல் ஆல்ஃபா. சின்ஸ் B alpha is a basis element for X alpha, for all X alpha it belongs to U alpha. There exists B alpha belongs to B alpha, script B alpha, such that X alpha it belongs to B alpha, it is a subset of U alpha. Since X alpha வந்து it belongs to எதில் இருக்குது, ப்ராடக்ட் B alphaவில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் B alpha it is a subset of ப்ராடக்ட் U alphaவில் இருக்குது. that is X alpha it belongs to அப்போ என்ன சொல்லலாம்னா ப்ராடக்ட் B alphaவை நமக்கு Bன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ it is a subset of U. பிகாஸ் ப்ராடக்ட் யூ ஆல்ஃபாவை வந்து யூன்னு சொல்கிறோம். ஏன்னா யூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் தட் இஸ் எ ப்ராடக்ட் யூ ஆல்ஃபா. ஹென்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா, there exists B belongs to script B such that X belongs to B, it is a subset of U. நமக்கு இதில் என்ன பண்ணுறோன்னா பேசிஸ்ன்ட்டு தான் நம்ம சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டு ப்ரூவ் தட் ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ்ன்னு சொல்லணும். பேசிஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரி? அந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இங்கே ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ பை லெம்மா 13.2 யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, by lemma 13.2 யூஸ் பண்ணி B is a basis for the box topology அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த 13.2 ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிக்கோ. அந்த 13.2 யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஸ்கிரிப்ட் B is a basis for the பாக்ஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சிமிலர்லி இதே மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் பண்ணலாம். இப்போ பாக்ஸ் டோபாலஜிக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட் பின்ட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லலாம்,
infinitely many indices and u alpha it belongs to x alpha, it is a remaining indices அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதே மாதிரி நீ ப்ரூஃப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? உனக்கு 8 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணிக்கோ, இதை வந்து என்ன பண்ணிக்கோ, ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் பண்ணிக்காமி 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி சிமிலர்லின்னு போட்டு நீ எழுதினா போதும். ஓகேவா? சிமிலர்லி இட் இஸ் எ பேசிஸ் ஃபார் த ப்ராடக்ட் டோபாலஜி. ஓகேவா? ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் டோபாலஜி பாக்ஸ் டோபாலஜி வந்து ரெண்டுக்கும் பேசிஸ் அண்ட் சேம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு பண்ணதில் பாக்ஸ் டோபாலஜிக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா? இன்னி பண்ண இதில் இது மாதிரி என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தியரம் 19.3. தியரம் 19.3 வந்து ஸ்டேட்மெண்ட் பாரு. let a alpha be a subspace of x alpha for each alpha belongs to j, then product a alpha is a subspace of product x alpha if both products are given the box topology or if both products are given the product topology. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து பாக்ஸ் டோபாலஜியில் சொல்கிறோம், ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து என்ன எதில் பாக்ஸ் டோபாலஜிக்கும் சொல்லணும், ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் டோபாலஜிக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். சரியா? பாக்ஸ் டோபாலஜிக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறோம், இது வந்து ப்ராடக்ட் டோபாலஜிக்குன்னு சொல்லணும். ரெண்டுக்குமே ப்ரூஃபு சேம் தான், கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாரு. ஃபஸ்ட் வி கன்சிடர் எ பாக்ஸ் டோபாலஜி ஆன் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்புறம் லெட் ஏ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். a equal to product a alpha and x equal to product x alpha ன்னு எடுத்துக்கிறோம். given a alpha be a subspace of x alpha. உனக்கு a alpha வந்து subspace of x alpha ன்னு கொடுத்துருக்குறாங்க. we shall show that any open set u in a is of the form u equal to v intersection a where v வந்து என்னவா இருக்கு, that is open in x ன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து now v is open in x, v ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம், அப்போ ப்ராடக்ட் v ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இந்த v ஆல்ஃபா வந்து என்னவா இருக்கும், ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபா ஃபார் ஈச் ஆல்ஃபா. நவ் v இன்டர்செக்ஷன் a. அப்போ நம்ம vன்னா ஆல்ரெடி நமக்கு இது எடுத்துக்கிட்டோம், ஏன்னா ப்ராடக்ட் a ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். அப்போ vக்கும் aக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அப்போ என்ன வரும், ப்ராடக்ட் v ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ப்ராடக்ட் a ஆல்ஃபா. இப்போ ப்ராடக்ட் காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட் v ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் a ஆல்ஃபா. v ஆல்ஃபா வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும், it is open in x alpha. let u equal to v intersection a is open in product a alpha. then a alpha ன்னு சொல்கிறது என்னவா இருக்கும், subspace of x with respect to the box topology. ஸோ இப்போ இது வந்து எதுக்கு, பாக்ஸ் டோபாலஜிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டோபாலஜிக்கு சொல்லணும். ப்ராடக்ட் டோபாலஜிக்கு சொல்கிறப்ப இதே மாதிரி to prove that any open sets a is of the form v intersection a ன்னு எடுக்கிறோம். v வந்து என்னவா இருக்கும், ஓப்பன் இன் எக்ஸாக இருக்கும். ஓகேவா? now v is open in x, that implies v equal to product v alpha where v alpha is open in x alpha. and v alpha equal to x alpha except for finite indices. இதே மாதிரி ப்ரீவியஸாக இருந்தது மாதிரிக்கு vக்கும் aக்கும் என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். ப்ராடக்டை காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். வி ஆல்ஃபா ஓப்பன் இன் எக்ஸ் ஆல்ஃபாவில் இருக்கும். அப்போ வி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபா என்னவாக இருக்கும், ஓப்பன் இன் ஏ ஆல்ஃபாவில் இருக்கும். அப்போ இவ்வளோத்துக்கும் என்னவாக இருக்கும், ஓப்பன் இன் பை ஆல்ஃபா ப்ராடக்ட் ஏ ஆல்ஃபாவில் இருக்கும். லெட் யூ ஈக்குவல் டு அப்போ வி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ ஆல்ஃபாவாக இருக்கும். and therefore u alpha is open in product a alphaவில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே மாதிரி தான். சரியா? thus a is a subspace of x with respect to the product topology. ப்ராடக்ட் டோபாலஜி அண்ட் பாக்ஸ் டோபாலஜி வந்து ஆல்ரெடி சேம்னு படிச்சிருக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்னவாக இருக்குது, சேம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் டோபாலஜிக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டோபாலஜிக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா உனக்கு இதில் வந்து ப்ராடக்ட் டோபாலஜியில் பண்ணுற நேரம் ஒரே ஒரு வேர்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும், வி ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட் இண்டிசஸ். ஓகேவா? ஏன் ஃபைனைட் இண்டிசஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் அ ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ அது மட்டும்தான் உனக்கு இங்கே டிஃபரன்ஸ் செகண்ட் பார்ட்டில். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் தியரம்.
தேர்ட் தியரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தியரம் 19.4 if each space x alpha is a Hausdorff space, then product x alpha is a Hausdorff space in both the box and product topologies. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீ வந்து Hausdorff ஸ்பேஸை நீ படிச்சிருக்கிற சரியா? இப்போ இதில் நம்ம பண்ண போகிறது இதுக்கு ப்ரீவியஸ் இயரை வந்து பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி பற்றி இது பண்ணோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா Hausdorff ஸ்பேஸை யூஸ் பண்ணி பாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜிஸ் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம் சரியா? ஸோ இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் ஈச் ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் Hausdorff ஸ்பேஸ் தென் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் எ Hausdorff space in both the box and product topology ரெண்டுக்குமே சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் லெட் எக்ஸ் ஆல்ஃபா ப்ரூஃபை பாரு லெட் எக்ஸ் ஆல்ஃபா பி எ Hausdorff ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னது டு ப்ரூவ் தட் x equal to product x alpha is a Hausdorff space with respect to box topology அப்படின்னு எடுத்துக்கிறோம். To prove that for all x, y it belongs to product x alpha where x வந்து not equal to y அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? to prove that for all x, y belongs to product x alpha where x வந்து எப்படி இருக்கணும் not equal to y இருக்கணும். That is to prove that there exist neighborhoods u and v of x and y such that u intersection v equal to empty Hausdorff ஸ்பேஸுக்கு சரியா? ஸோ நம்ம இப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணி காமிச்சா போதும். அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்போ x, yன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டை ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபாவில் எடுத்துக்கிறோம். அப்போ x ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்கிறோம் y ஈக்குவல் டு ஒய் ஆல்ஃபான்னு சொல்கிறோம். ஆனால் நவ் எக்ஸ் வந்து என்ன நமக்கு நாட் ஈக்குவல் டு ஒய். ஸோ அப்போ எக்ஸ் பீட்டா நாட் ஈக்குவல் டு ஒய் பீட்டா ஃபார் சம் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சின்ஸ் எக்ஸ் பீட்டா அண்ட் ஒய் பீட்டா இட் பிலாங்ஸ் டு எக்ஸ் பீட்டா அண்ட் எக்ஸ் பீட்டா இஸ் Hausdorff ஸ்பேஸ். எக்ஸ் பீட்டா எதுன்னு சொல்கிறோம் Hausdorff ஸ்பேஸ். தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட்ஸ் u பீட்டா அண்ட் v பீட்டா Hausdorff ஸ்பேஸை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அப்படின்னா கட்டாயம் என்னவா இருக்கும் அங்கே Hausdorff ஸ்பேஸுக்கு என்ன சொன்னோம் u அண்ட் v வந்து நெய்பர்ஹுட்ஸாக இருக்கும். இங்கே நெய்பர்ஹுட்ஸ் என்ன இருக்குது u பீட்டா அண்ட் v பீட்டா வந்து நெய்பர்ஹுட்ஸாக இருக்குது. அங்கே என்ன சொன்னால் u இன்டர்செக்ஷன் v வந்து ஈக்குவல் டு எம்டின்னு சொல்கிறோம். அப்போ பீட்டாவுக்கு சொல்கிறப்ப என்ன சொல்லலாம் u பீட்டா இன்டர்செக்ஷன் v பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் லெட் u ஈக்குவல் டு ப்ராடக்ட் u ஆல்ஃபான்னு சொல்கிறோம். So where u alpha is open in x alpha and v equal to product v alpha. ப்ராடக்ட் v ஆல்ஃபான்னா v ஆல்ஃபா என்னவா இருக்கும் ஓப்பன் இன் x ஆல்ஃபா இருக்கும். நெக்ஸ்ட் u இன்டர்செக்ஷன் v கண்டுபிடிக்கிற u இன்டர்செக்ஷன் v ஈக்குவல் டு எப்படி இருக்கிறோம் u ஆல்ரெடி தெரியும் u ஈக்குவல் டு ப்ராடக்ட் u ஆல்ஃபா v ஈக்குவல் டு ப்ராடக்ட் u ஆல்ஃபா ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். காமனாக ப்ராடக்டை வெளியே எடுத்துக்கிட்டோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இப்போ நமக்கு Hausdorff ஸ்பேஸை பற்றி நம்ம சொல்லியாச்சு சரியா? ஸோ ஃபார் ஆல் எக்ஸ், ஒய் இட் பிலாங்ஸ் டு எக்ஸ் வேர் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் தேர் எக்ஸிஸ்ட் நெய்பர்ஹுட்ஸ் u அண்ட் neighborhoods u and v. Therefore u intersection v equal to empty. ஏன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு யூவுக்கும் வியும் வந்து நாட் ஈக்குவல் டுவாக இருக்கும். யூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வியில் வந்து இருக்காது சரியா? ஸோ நாட் ஈக்குவல் டு வின்னா கட்டாயம் தட் இஸ் ஈக்குவல் டு அதில் எம்டி எலமெண்ட்ஸ் இருக்கும். therefore x alpha is a Hausdorff space with respect to the box topology. இப்போ இது வந்து எதுக்கு பாக்ஸ் டோபாலஜிக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதே மாதிரி என்ன பண்ணணும் ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் சொல்லணும். ப்ராடக்ட் டோபாலஜிக்கு சொல்கிறப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டு ப்ரூவ் தட் ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் a Hausdorff space with respect to the product topology. அதே மாதிரி அங்கே என்ன எப்படி எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோ அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கணும் சரியா? x, y belongs to x equal to product x alpha where x not equal to y therefore x equal to x alpha, y equal to y alpha. Now x not equal to y that implies x beta not equal to y beta for some beta. இப்போ அப்போ என்ன எக்ஸ் பீட்டா ஒய் பீட்டானுக்கு என்னன்னு சொல்கிறோம் எக்ஸ் பீட்டா வந்து Hausdorff ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். யூ பீட்டா அண்ட் வி பீட்டாவை பற்றி சொல்கிறோம். யூ பீட்டாவும் வி பீட்டாவும் இக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறப்போ எம்டியாக இருக்கும். அப்புறம் யூ எடுத்துக்கிறோம் வி எடுத்துக்கிறோம் யூக்கும் விக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்புறம் அது எம்டியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே தான் இதில் பண்ணணும் சரியா? சரி இன்னொன்று இதில் எது மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லெட்டு
u ஈக்குவல் டு ப்ராடக்ட் u ஆல்ஃபான்னு சொன்னோம். u ஆல்ஃபா வந்து ஓப்பனுன்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் எக்ஸப்ட் அந்த ஒரு வேர்டை மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கணும். சரியா? இதில் ப்ரீவியஸாக u ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா இந்த இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இங்கே ஆல்ஃபா கொடுத்துருக்குறோம்ல, இங்கே ஆல்ஃபா எக்ஸப்ட் ஆல்ஃபா எக்ஸப்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா 1 பீட்டா 2 எக்ஸட்ரா பீட்டா n இந்த வேர்டை இதுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. சரி, அந்த வி தாண்டணும் இதில் கம்மா போட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வி ஈக்குவல் டு ப்ராடக்ட் எக்ஸ் ஆல்ஃபா. அப்புறம் இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியது அண்டு u ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா எக்ஸப்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா 1 பீட்டா 2 எக்ஸட்ரா பீட்டா n அந்த டேர்ம் கூட இதில் ஆட் பண்ணணும். இது மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண வேண்டியது. சரியா? மீதி இருக்கிறதெல்லாம் ப்ரீவியஸாக இதில் பண்ண வேண்டியது தான். இப்போ அதே மாதிரி பண்ணோம். தேர்ஃபோர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோ எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஏ ஹவுஸ்டார் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராடக்ட் டோபாலஜி. அதில் என்னது பாக்ஸ் டோபாலஜி ப்ராடக்ட் ஆனதுனால என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒன்லி இதில் எது மட்டும் ரெண்டும் படிக்கிறது சேமாக படித்த போதும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியது இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோ. சரியா? ஓகே, இதோட இந்த தியரம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் தியரம் 19.5 படிச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் ஒரு 2 தியரம்ஸ் தான் இருக்குது. அதோட நமக்கு இந்த செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிடும். ஓகேவா? இது வரைக்கும் உள்ளதை நல்லா படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ.